உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நல்ல ரீச் இருக்கணும், நல்ல சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் மற்ற விஷயங்களை சொல்லி நேரத்தை வீணடிக்க போகிறது இல்லை. எனக்கு பிரயோஜனமாக இருந்த டிப்ஸை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை தொடுங்க. இப்போ உங்களுக்கு சைடில் இந்த கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேலரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ அப்லோட் பண்ண போய் அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ அது வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் இதில் உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத. இப்போது இந்த மினிட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். 15 செகண்ட்ஸ் வேணால் 15 செகண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸை 3 மினிட்ஸ் மாற்றிங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டியூரேஷன் ஏற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். நான் டன் கொடுத்துட்றேன். இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆட் சவுண்ட் நான் கொடுக்குறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் என்ன சவுண்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பாட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் இஷ்யூ வராது. காப்பிரைட் இஷ்யூ எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ணும்போது சவுண்ட் ஆட் பண்ணுவீங்கல்ல, அப்போ தான் காப்பிரைட் இஷ்யூ வரும். இதில் நீங்கள் எந்த படத்துடைய பாட்டாக இருக்கட்டும், ஆல்பமாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சினிமா அஸ் வெல் அஸ் சினிமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப் டேரெக்டாக இந்த இதில் ஆட் பண்ணும்போது வராது, எடிட்டிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ என்னோடய இந்த சாங்கை நான் ஆட் பண்ணிட்டேன், டிக் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஓடுது, பேக்ரவுண்டில் இப்போ நான் சாங்கும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு பேக்ரவுண்ட் சவுண்டு கம்மியாக வேணும், நான் பேசுகிறது அதிகமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஏன் ஆடியோ என்ன லெவலுக்கு வேணும், பேக்ரவுண்ட் ஆடியோ என்ன லெவலுக்கு வேணும் அப்படின்றது தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ என்ன கிளாரிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சா. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த பென்சில் மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சின்ன டாட் காட்டும். இதில் உங்களுக்கு எது தம்ப்நெயிலாக வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக நீங்கள் எடிட்டிங்கில் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வைக்கும் போது அந்த ஷார்ட்ஸுக்கே அது ஒரு தம்ப்நெயிலாக மாறிடும். அந்த லெட்டர்ஸை பார்த்தோ அந்த இமேஜஸை பார்த்தோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது முக்கியம். ரிலேட்டட் வீடியோஸ் இது நீங்கள் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் ஏற்கனவே நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சில வீடியோஸ்லாம் நல்ல வியூஸ் போயிருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு ப்ளே பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் எந்த வீடியோ ரிலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோக்கு அது போயிடும். அப்லோட் ஷார்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த காமிச்சேன் இல்லையா, இந்த எந்த ஆப்ஷனுமே நீங்கள் குரோமில் பண்ணும்போது வராது. ஸோ இப்போ ஆப் தான் பெஸ்ட்டுனாச்சா. இப்போ அதுக்கடுத்து நான் ஹேஷ்டேக்கை காட்டுறேன். ஹேஷ்டேக் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது அதில் முக்கியமான விஷயம் ஹேஷ்டேக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஹேஷ்டேக் போட்டால் நல்ல ரீச் இருக்கும் அப்படின்லாம் என்னென்னவோ சொல்லுவாங்க. இது எதையுமே பண்ணிடாதீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிடும், ஒரு நாள் 2 நாள் ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப் அதை ஸ்கேன் பண்ணி தப்பான ஹேஷ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரேபிட் டேக்ஸ் இந்த சைட்டில் போங்க, உங்களோட இதை சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி யூடியூப்லேயே நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன், ஹவு டு வைரல் யுவர் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால். ஸோ அந்த